வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு பரபரப்பாக பல்வேறு செய்திகளில் மூழ்கி இருந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, முக்கியமான அப்சர்வேஷன்ஸை நீதிமன்றம் அதில் சொல்லியிருக்கு. ஆனால் பெருசாக இதை ஊடகத்தில் விவாதிக்கப்படல. அதை விவாதிக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர் பற்றி, அதாவது தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு நீதிமன்றம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு இல்லையா, இதை குறித்து உங்களோட அப்சர்வேஷன் என்னது? அதாவது இந்த கொலை நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு இத்தனை நாட்களாக நம்ம என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தோமோ, எதுக்கெல்லாம் நம்ம எள்ளி நகையாடப்பட்டோமோ, இன்னைக்கு அதுக்கெல்லாம் உயர்நீதிமன்றம் சில சமயம் நம்ம சொல்றத உண்மைன்னு இன்னொருத்தர் சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும்ல. அதுவும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு நீதிமன்றமே சொல்லும் பொழுது அது இன்னும் கூடுதல் இது கிடைக்குது. அந்த மாதிரி இது கிடைச்சதுல ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. அண்ணன் அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த அன்னைக்கு, கொல்லப்பட்ட அன்னைக்கே, அன்னைக்கு மறுநாளே எப்போ அன்னைக்கு இருந்த ஆணையர் ரத்தோர் அவர்கள் இது வெறும் ஒரு ரவுடி, அந்த ரவுடியை கொன்றதற்காக நடந்த ஒரு பதில் ஆக்ஷன்னு சொன்னாரோ, இந்த 8 பேர் மட்டும்தான் அக்யூஸ்டு, வேற யாருமே அக்யூஸ்டு இல்லைன்னு சொன்னாரோ, அப்பவே நாங்க இது ஒரு மத்திய புலனாய்வு முகமையால தான் இது விசாரிக்கப்படணும், இந்த காவல்துறை அதுக்கான தார்மீக பொறுப்பை இழந்து விட்டது என்றதுனால தான் அவர் உடல் எங்க கடத்தப்பட்டிருந்ததோ அங்க அந்த ஜிஹெச் வாசலே இது அரசியல் படுகொலை, இந்த அரசியல் படுகொலைக்கு தமிழ்நாடு போலீசார் விசாரிப்பதற்கான தார்மீகத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம். குற்றவியல் நீதி பரிமாணத்துல கிரிமினல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வெரி ஃபண்டமெண்டல் என்ன சொல்றதுன்னா, நீங்க குற்றவாளியே, இப்ப உதாரணத்துக்கு இந்திய அரசியல் சட்டத்திற்கு நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன் நானே சொன்னா கூட அது போலீஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை கோஆர்பரேட் பண்ணி இவர் சொல்றது உண்மைதான், இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு மெய்ப்பிக்கப்படாத வரை நான் நிரபராதி, சரிங்களா? இன்னொன்னு, அது வரைக்கும் குற்றத்தை போலீஸும் ஒத்துக்கூடாது. ஆனா இந்த இதுல என்ன நடந்துச்சுன்னா, 8 பேர் சரண்டர் ஆகுறாங்க, நிறைய கைதுன்னாங்க. சரண்டரான 8 பேர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையா வச்சு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுவும் ஒரு ப்ராப்பரான 8 பேர் அரெஸ்ட் ஆகி கன்ஃபெஷன் வாக்குமூலம் கொடுக்குறாங்க சரண்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல. இதே கீழ்பக்கம்னு நினைக்கிறேன், G5 என் நினைவு சரியா இருந்தா G5 தான். அங்க சாரி G3 கீழ்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சரண்டர் ஆகுறாங்க. சரண்டர் ஆகி கொடுத்த இதுதான் நம்ம மரியாதைக்குரிய ரத்தோர் ஆணையர், அப்ப இருந்த ஆணையர் அவர்கள் இது ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயல் கொலைக்காக அவன் தம்பி பொன்னைபாலு எடுத்த பழிவாங்கும் கொலை அப்படின்னு இருக்கிறாரு. அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க எந்த வகையிலுமே காவல்துறையும் இது பண்ணல, குற்ற இதுக்குள்ள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல. அவரு அதுல எதுவும் இல்லை. ஆனா இருந்த போதும் ஒரு முடிந்த ஒரு கொலை வழக்குல இவரை இன்க்ளூட் பண்ணாங்க. இவர் தான் காரணம், அதுக்காக நடந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்தே பெரிய டவுட்டு கிளியர் ஆச்சு. அப்புறம் இந்த 8 பேர் தான், 8 பேர் வேற யாருமே இல்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையே மறுக்கிற விதமா காவல்துறை ஒரு சார்ஜ் ஷீட்டை இதே ஊடகத்துல நம்ம உட்கார்ந்து விவாதிச்சிருக்கோம். அன்னைக்கு நம்ம சொல்லும் போது, ஒருவேளை இந்த குற்ற அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடந்தால் அந்த 8 பேரை தவிர மற்ற 20 பேருமே விடுதலை செய்யப்படுவாங்கன்னு இங்கே நம்ம பேசிருக்கோம். இப்ப இன்னைக்கு அதை தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல அதுல அந்த குற்ற அறிக்கையில பல கான்ஸ்பிரசி. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு நோக்கம், ஒரு குற்றம் செய்யணும்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் கண்டிப்பா. மென்சரியான குற்றம் புரியும் நோக்கு. நாகேந்திரனுக்கு ஒரு நோக்கம், பொன்னைபாலுக்கு ஒரு நோக்கம், சம்பவம் செந்திலுக்கு ஒரு நோக்கம், அது கூட இருக்கிற மற்றவங்களுக்கு இன்னொரு நோக்கம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம். இந்த நோக்கம் எப்படி பொது நோக்கமா மாறுச்சு? யாரு இவங்களை ஒரு கூட்டணிக்கு, இவங்களை ஒரு இப்போ உதாரணத்துக்கு நாகேந்திரனையும் சம்பவம் செந்திலையும் பொன்னைபாலுவையும் ஒரு புள்ளியில இணைய வச்சது யார்? அவங்களுக்கு இந்த ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் யார் மூலம் உருவாக்கப்பட்டது? எதனால் அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு? இதுக்கான பதில் அந்த குற்ற அறிக்கையில இல்லை. அப்பயே அந்த குற்ற அறிக்கை கிட்ட 4000 பக்கங்களுக்கு மேல எவ்வளவு பக்கம் வேணாலும் இருக்கணும், அததான் நீதிமன்றம் சொல்லிச்சு. இட் வாஸ் வெரி வால்மியஸ். அது பெருசா இருக்கிறதுனாலே அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சரியா பண்ணியிருக்காங்கன்றதுக்கும் அவசியம்.
அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம், யாருக்குமே என்ன நோக்கம்னு நீ சொல்லல. தனித்தனி நோக்கமா சொல்ற. சம்பவம் செந்தில்னா ஸ்கிராப், நாகேந்திரன்னா அவங்க பையனுக்காக, பொன்னைபாலு ஆற்காடு சுரேஷ்காகன்ற. ஆனா இதை வந்து சொல்லல. இதுக்கப்புறம் போலீஸ் இன்னொரு இது என்ன பண்ணிருக்குன்னா, நம்ம யார் மேலெல்லாம் ஐயம் வச்சோம், பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல தேசிய கட்சியின் மாநில தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, அதை படிச்சுட்டுமா நான், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுங்க அவங்கெல்லாம் சந்தேகம் எழுப்பின போது கூட அவங்களையும் நீங்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல, அவங்களை நீங்க சாட்சிகளா கூட போடல, இருக்கிற சாட்சிகளே நீங்க முறையா இது பண்ணலன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா அதுதான் நான் படிக்கிறேன். several material witnesses including close associates and political figures such as Selvaperunthagai who were aware of the threats to the deceased life were either not examined or their statements were selectively omitted from the final report. Such selective omission gives a rise to a reasonable apprehension that certain lines of the inquiry were deliberately avoided. இதை சொல்றீங்க இல்லைங்க, இந்த குற்றறிக்கையில கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல சிலர் என்கவுண்டர்ஸ், மொத்தம் 30 அக்யூஸ்ட். இந்த 30 அக்யூஸ்ட்ல 2 பேர் இன்னும் கைது செய்யப்படல. இருக்கக்கூடிய 28 பேர்ல 2 பேர் என்கவுண்டர். சரிங்களா? இருக்கக்கூடியவங்களோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை சப்போர்ட் செய்யக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸும் இல்லாமல், உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க 8 மணிக்கு 6 மணிக்கு போனோம், ஜொமேட்டோ பனியன் யார் கொடுத்தான்னு இல்ல இதை நான் படிச்சதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஏன்னா அது பின்னாடி இருக்குது, அதனால தான் சொல்றேன். இல்ல இப்ப கோர்ட் என்ன, ஏன் செல்வப்பெருந்தகை நீங்க வந்து விசாரிக்கல, அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கல, இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இதை நான் படிச்சது அடுத்து இல்ல, இது 1 by 1 போலாம் தோழர். 16 செகண்ட் பாயிண்ட், இந்த செவரல் மெட்டீரியல்ஸ்ல இருந்து படிங்களா. Several material witnesses, including close associate and public figures such as Selvaperunthagai, who were aware of the threat to the deceased life, were either not examined or their statement was selectively omitted from the final report. இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றது? இது வந்து கோர்ட் அப்சர்வேஷனாவே சொல்லி. ஆமா, அப்சர்வேஷன் தான் நம்ம படிக்கிறோம், ஆர்குமெண்ட்டை படிக்கல. நம்ம பெட்டிஷனர் முன் வச்சதை அது அப்சர்வேஷன்னா இவங்களும் வந்து such a selective omission gives a reasonable apprehension that certain lines of a inquiry deliberately avoided. வேண்டுமென்றே சில வரிகளை வந்து இந்த விசாரணையில் விலக்கி வச்சிருக்காங்க. சில வரிகள்ன்றத சில விஷயங்களை அது அப்படிதான் புரிஞ்சுங்க. ஆமா, அப்படிதான் லைன்ஸ் ஆஃப் என்கொயரி, விசாரணையில் சில விடயங்கள் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டுள்ளது, புறந்தல கண்டு கொள்ளப்படாமல் விட்டு. ஏன் செல்வப்பெருந்தகைக்கு ஆம்ஸ்ட்ராங் மீது உயிருக்கு ஆபத்து இருந்தது என்று தெரிந்தவரை நீங்க ஏன் என்கொயரி பண்ணலன்றது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு அடுத்து இப்ப நான் சொன்னது வருது, இப்ப 17 படிங்க. அதாவது ஆங்கிலத்திலே படிச்சீங்க. other hand submit that a thorough and comprehensive investigation was conducted by a special investigation team headed by senior officers. They state that the large quantity of weapon, vehicle, explosive substances and mobile phone were recovered. CCTV footage were examined and statements of over 250 witnesses were recorded. It is further stated that the deceased wife and other close associates were examined and their statement as are part of the charge sheet. Out of 30 accused, 28 have been arrested and are in judicial custody, while 2 remain absconding for whom red corner notice have been issued. இதுதான் சொல்றாங்க. என்னன்னா, நாங்க வந்து எல்லாரையும் விசாரிச்சிட்டோம், இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம், வெப்பன்ஸ் எடுத்துட்டோம், மொபைல் போன் எடுத்துட்டோம், எல்லாத்தையும் எடுத்துட்டோம், 250 பேரை விட்னஸா விசாரிச்சிட்டோம், கொலையுடைய ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி உறவினர்கள் எல்லாம் எடுத்துட்டோம், விசாரிச்சாச்சு, க்ளோஸ் அசோசியேட்டையும் விசாரிச்சாச்சு, கூட்டாளிகளையும் விசாரிச்சாச்சு, அதாவது கூட இருந்தவங்களையும் விசாரிச்சாச்சு. இதுல 28 பேரை கைதும் பண்ணியாச்சு, கைது பண்ணவங்களுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும்னு போலீஸ் தரப்புக்கு. அப்ப என்ன சொல்றாரு தலைவர், நம்ம நீதியரசர் சொல்றோம்னா, it is undisputed that the murder have occurred in a broad daylight has caused widespread public concern and anxiety. இதெல்லாம் சொல்லிட்டு, அதாவது பட்ட பகலில் நடந்த இந்த கொலையானது மக்கள் மத்தியில் ரொம்ப அக்கறையையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த வியூ ஆஃப் த பப்ளிக் prominence of the deceased
அதாவது in the view of the public prominence of the disease, it is essential that the investigation is conducted in a manner that is not only fair and impartial but also visibly reflects such a fairness and impartiality, so that so as to preserve the public confidence and provide assurance to the deceased family. சொல்லுங்க தோழர், இதுக்கு அர்த்தத்தை சொல்லிருங்க தோழர், ரொம்ப முக்கியம். அதாவது இந்த கொலை ஒரு பட்டப்பகல்ல நடந்தது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு, கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து இந்த விசாரணை செய்தவர்களுடைய பொறுப்பு. இதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டியது இந்த விசாரணை அமைப்புடைய பக்கச்சார்பு இல்லாததும் ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கு. ஏன் பொறுப்பா இருக்கணும்? மக்களுடைய அந்த நம்பிக்கையை பெறுவதும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் நம்பிக்கையை பெறுவதும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் இந்த நம்பிக்கை இந்த விசாரணை ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது நடக்கல. on careful consideration of the material of record on the court, certain fact, the investigation raised genuine doubts. இந்த விசாரணை சில நியாயமான on careful consideration of the material on record, அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப தெளிவாக இந்த சாட்சியங்களை எல்லாம் அணுகியதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சான்றாவணங்களை எல்லாம் பார்த்துவிட்ட பிறகு, மிகவும் கவனமாக பார்த்துவிட்ட பிறகு, சில நியாயமான ஐயப்பாடுகள் இந்த சான்றாவணங்கள் எழுப்புகின்றன. அதை சொல்லிட்டு இது ரொம்ப நாளா இந்த அத படிச்சிருங்க ப்ளீஸ். several eyewitnesses have stated that they saw the assailants and could identify them, yet no identification parade appears to have been conducted. Such இதோட சொல்லிடுவோம். அதாவது என்னன்னா, இது நெடுநாளா பலர் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுக்கு கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டுறாரு, ஒரு என்கவுண்டர் நடந்துட்ட பிறகு எல்லா ஊடகங்களிலும் ஒரு வீடியோ வருது, அவர் வெட்டப்பட்ட வீடியோ. இவர்தான் திருவேங்கடம், இவர்தான் பொன்னை பாலு, இவர்தான் இன்னொருத்தர், இவர்னு எல்லா ஊடகங்களையும் ஒரே வீடியோ, ஃபாண்ட் கூட மாறாத ஒற்றுப்பிழைகளோட ஒரே வீடியோ வருது. மறுநாள் ஒரு 2 நாள் கழிச்சு மாண்புமை நீதியர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, போலீஸ் என்ன பண்ண நினைக்குது, என்ன சொல்ல விரும்புதுன்னு கேட்டார். முக்கியமான கேள்வி. ஒரு பேரலல் மீடியாட்டர் இதையும் கோர்ட்டு கண்டிச்சிருக்கு. மீடியா விஷயம் இந்த விஷயம் இது பண்ணது அப்பவே எங்களை போன்ற என்ன சொன்னா, இது விசாரணையே வழக்கை பாதிக்கும். இந்த மாதிரி நீங்க குற்றவாளிகளை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தாமல் அவர்களது அடையாளங்களை வெளியிடுவது விசாரணையை பாதிக்கின்றது. இன்னைக்கு அதை தான் கேட்டிருக்காங்க. இத்தனை பண்ணியே நீ ஐடென்டிஃபிகேஷன் அடையாள அணிவகுப்பை நடத்தினியா? இல்ல, அதுக்கு காரணம் புறக்கணித்தது. இல்ல several eyewitness have stated they saw the they saw the accused murderers னு சொல்லுமே, பாத்துர்க்கேன் சொல்லியும் நீ ஏன் வந்து அடையாள அணிவகுப்பு நடத்தல? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நீ இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணனா, எல்லா ஊடகங்களுக்கும் கொடுத்து இவங்க மட்டும்தான்றத வந்து நீ இது எதுக்கு சொல்லணும், ஊடகங்களுக்கும் இது ஒரு பங்கு இருக்கு. போலீஸ் கொடுத்த அந்த வீடியோவை அப்படியே அவங்க போட்டாங்க. அதாவது சொல்லுங்க, அடுத்து அது பண்ணீங்களே. Particularly when the attackers were initially unknown, should have been undertaken to strengthen the case. The absence of this case doubt on the trueness of the investigation. The court also notes that the investigation appeared to have been influenced directly or indirectly by media coverage and political consideration. Political consideration ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மீடியா கவரேஜ் விட அதான் ரொம்ப முக்கியம். Political considerationன்றது அரசியல் அழுத்தங்களுக்காக இது நேரடியாகவும், இந்த விசாரணை நேரடியாகவும் அல்லது மறைமுகமாகவோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்குன்றாங்க. எவ்வளவு முக்கியமான இதைதானே இத்தனை நாள் கதறிட்டு இருக்கோம், இதைதானே இத்தனை நாள் சொன்னோம். என்னென்னலாம் சொன்னீங்க, அடுத்து சொல்றாங்க பாருங்க. இதுல அந்த 20வதுலயே further there are material inconsistent between FIR and charge sheet. அத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். FIR-க்கும் இவங்க போட்ட சார்ஜ் ஷீட்டுக்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா உங்க கமிஷனர் சொன்னதே இப்ப உங்க குற்றறிக்கை 8 பேர் இல்ல 28 பேர்ன்றீங்க. அதை தாண்டி FIR stated that the attackers were discussed as food delivery personnel and suggested that the motive might be revenge linked to one Arcad Suresh. Okay. On the other hand, the charge sheet attribute the motives were entirely gang rivalry and many
relies on the confessional statement of the accused without strong evidence from independent sources such as CCTV footage, call record, forensic tests. Although mobile phones were recovered from Kosastale River and presented as a key link, no clear forensic report has been provided to show their connection to the accused or the incident. மீண்டும் இததான் நீங்க தொடர்ந்து சொன்னீங்க. என்னன்னா என்னதான் அந்த குற்றம் செய்த தனி ஆர்காட் சுரேஷ் என்ற தனிநபரின் தனிநபர் வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்காக இந்த கொலை நடந்தது என்று கூறினாலும் மற்ற முக்கியமான இந்த லார்ஜர் கான்ஸ்பிரசியை நீங்க வந்து கன்சிடர் விட்டுட்டீங்க. அது விட்டதோடு மட்டும் இல்லாம நீங்க மீண்டும் என்ன பண்றீங்கன்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன குரூப் இதை மீண்டும் வேற ஒரு கேங் ரைவல்ரியா ஆக்குறீங்க. சரி, ஆற்காடு சுரேஷ்னு ஒரு ரவுடி பையன் சொன்னா இந்த மக்களை நம்ப வைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாம் ஒரு பெரிய பெரிய ரவுடி கும்பல்னு ஒரு 4-5 ரவுடி கும்பலை உள்ள போட்டுருவோம்னு சொல்லி அப்படி விசாரணை முடிச்சாங்க. அதையும் நீதிமன்றம் கொட்டு வச்சு நீ மீண்டும் கேங் ரைவல்ரிக்குள்ளதான் போயிருக்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, உன் சார்ஜ் ஷீட் மொத்தமா நீ வந்து வெறும் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் நம்பியிருக்க. அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை மெய்ப்பிக்கிற மாதிரி வேற எந்த மெட்டீரியல் எவிடன்ஸையும் நீ இந்த சார்ஜ் ஷீட்ல கொடுக்கல. அந்த கொசஸ்தல யாருல நீ மொபைல் போன் எடுத்திருக்கேன்னு சொல்ற, ஆனா அந்த மொபைல் போனுக்கும் அக்யூஸ்க்கும் என்ன கனெக்ஷன் சொல்லல. இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்னா நாளைக்கு ட்ரையல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த சார்ஜ் ஷீட்டை குறித்து இதே ஊடகத்துல விவாதிச்சிருக்கோம். அப்ப விவாதிக்கும் போது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், எந்த சான்றாவணங்களும் இந்த அக்யூஸ்டுகளோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய விதமாக இந்த காவல்துறையினர் அதற்கான பணியை செய்யவில்லை. அப்ப இது என்ன ட்ரையல்ல உடைஞ்சிடும். அதை தானே நம்ம முன்னாடியே பேசணும். இந்த 20 பேரும் விடுதலையாவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஒருவேளை இதே குற்றறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடந்திருந்தால், ட்ரையல் நடந்ததுன்னா இவங்க எல்லாருமே விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. Another significant consent is the key conspirator, namely A2 and A18 remain absconding even after the file charging the file sheet. யார் இதுல A2 யார் இதுல A2 சம்பவம் செந்தில். ஓகே. A28 மொட்டை கிருஷ்ணன். சம்பவம் செந்தில் இன்னும் நாட்டுல இல்ல. இன்னும் நாட்டுல கைது செய்யப்படல, நாட்டுல இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஒரு அக்யூஸ்ட்னு வச்சுக்கோங்க, நீங்க தலைமறைவிலே இருக்கீங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி படிச்சதுலே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீ நிறைய பேரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை இதுல நம்புற, ஆனா நான் நம்பி நீ ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்க, அதை மெய்ப்பிக்கிற மாதிரி சான்றானவங்களை நீ சமர்ப்பிக்கல. அதனால அங்க ஒரு கிரே ஏரியா இருக்கு. அதுவும் தாண்டி அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு A2ஐயும் A28ஐயும் மெயின் குற்றவாளியாவும் ஆக்குற. A18 A2ஐயும் A18ஐயும் முக்கிய குற்றவாளியா ஆக்குற. ஆக்கிட்டு என்ன சொல்ற, விசாரணையும் முடிஞ்சிச்சுன்ற. எந்த இடத்துல அப்ஸ்காண்டிங்கா இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க, அப்ஸ்காண்டிங்கா இருக்காங்க, இன்னும் அவங்களை விசாரிக்கல. இவங்க சொல்றதும் அவங்க சொல்றது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. ஆனா நீ என்ன பண்ற, விசாரணையை முடிக்கிற. எப்படி முடிக்க முடியும்? 2 பேர் அப்ஸ்காண்டிங்ல இருக்காங்க, எப்படி முடிக்க முடியும்? A2 வந்து அப்ஸ்காண்டிங்ல இருக்கும்போது எப்படி முடிக்க முடியும்? அதான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஏப்பா A2 அப்ஸ்காண்டிங்ல இருக்கு, இப்ப A2 வந்தாருன்னா அவர் வேற நோக்கத்துக்காக கூட பண்ணியிருந்திருக்கலாம். அதை இவங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. ஆமாவா இல்ல? சார்ஜ் ஷீட் கேன் பி ஆல்டர்ட் ரைட் எனி டைம். எஸ், அது வந்து நீதிமன்றத்துடைய முன் அனுமதி பெற்று ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகலாம். அது கோர்ட்டோட டிஸ்கஷன், அதுக்கு ஒரு பிரிவுலாம் இருக்கு. சோ ஆனா மொத்தத்துல இது வந்து ஒரு ஏதோ அவசரத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ்லயும் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயத்தை 21 படிங்க தோழர். Although the police claim that the statements of all important witnesses were recorded, the petitioner has pointed out the statement of persons closely associated with the deceased and both personally and politically who were aware of the threat to his life were either not recorded, not included in the final report. The investigation seemed to have focused mainly on establishing physical commission of the crime without properly examining the background, motive, possible broader conspiracy. This selective approach gives the impression that certain line of inquiry may have been deliberately overlooked. இதுதான் முக்கியம். இதுதான் again and again மீண்டும் நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தை என்னன்னா, நீ அவங்களோட ரொம்ப உறவு முறையா சம்பந்தப்பட்டவங்களையும் அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்டவங்களையும் நீ வந்து வேண்டுமென்றே இந்த இதுல அவங்களை விசாரிக்காம இருந்திருக்க, கொடுத்தவங்களையும் ஒமிட் பண்ணிருக்க. இதெல்லாம் பண்ணாம ஃபைனல் ரிப்போர்ட்டையும் முடிக்கிற, அதாவது இதுவையும் முடிச்சிடுற. நீ வெறுமனே பிசிக்கல் கமிஷன், அதாவது வெட்டினது கொத்துனது காசு கொடுத்தவன் போனவனை பத்தி தான் விசாரிக்கிறே தவிர இவன் வெட்டினவனுக்கு பேசினவன் யாரு, அது பின்னாடி இருக்கக்கூடிய
பிராடர் கான்ஸ்பிரசி. ஏன்னா கொல்லப்பட்டவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரா இருக்கிறாரு, அந்த பகுதியில செல்வாக்கா இருக்கிறாரு. வெறுமனே இதுக்காக மட்டும்தான் நடந்திருக்குமான்ற ஒரு ரீசனபிள் டவுட்டை நீயே எழுப்பாம நீ முடிச்சிருக்கிற. முடிச்சதோடு மட்டும் இல்லாமல் நீ பல முக்கியமான விஷயங்களை கண்டுகொள்ளாம, அது ஓவர்லுக்டுன்றதா அர்த்தம். டெலிபரேட்லி யூ ஹேவ் ஓவர்லுக்ட் அப்படின்னு நீதிமன்றம் கொண்டு வச்சிருக்கு. 23 படிங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். Considering the public prominence of the deceased, a free and impartial investigation is necessary not only for justice but also to inspire public confidence and to ensure a fair trial. என்ன சொல்றாங்கன்னா, மக்களின் அதாவது இறந்தவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருந்த போதும் இந்த விசாரணை என்பது நேர்மையாக நடந்தால் மட்டுமே மக்கள் மனதில் நீதிமன்றத்தை குறித்த ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அதுதான் முறையான ஒரு நீதி விசாரணையாகவும் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு பேஜ் நம்பர் 21 பாவாங்க தோழர். 25வது பேஜ், 25வது பேராகிராஃப், பேஜ் நம்பர் 21. Considering the totality and the circumstances of the specifically the gravity of offense, the public position of the deceased as state president of the BSP, inconsistent between the FIR and charge sheet, failure to carry out basic investigating procedures such as identification parade, non-arrest of key witness, omission of crucial witness, and apparent influence of media or political factor. The court finds that the investigation conducted by the respondent police does not inspire full confidence. While it is acknowledged that the investigation has been completed and charge sheet has been filed, the lapses outlined above, together with serious doubts regarding the trueness and impartiality of the inquiry, necessitate intervention by this court to ensure justice and maintain public confidence. Okay, we'll do that once again. ஏனா இது ரொம்ப இத சம் பாயிண்ட். அத மறுபடியும் சொல்லுவாங்க. Considering the totality of the circumstances, specifically the gravity of the offense, the public position of the deceased state president of the Bahujan Samajwadi Party, failure to carry இருங்க inconsistence between the FIR and charge sheet, failure to carry out the basic investigative procedures, விசாரணை முறைகளை பின்பற்றாத, அதாவது என்னென்ன சொல்றாங்க, ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அடையாள அணிவகுப்பு, non arrest of key accused, முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பது, omission of crucial evidence witnesses, முக்கியமான சாட்சிகளை புறந்தள்ளியது, புறக்கணித்தது, and apparent influence of media or political factor. அது மட்டும் இல்லாமல் ஊடக மற்றும் அரசியல் காரணங்களுக்காக. The court finds that the investigation conducted by the respondent police does not inspire. எதிர்மனுதாரரான காவல்துறை கடைபிடித்த இந்த விசாரணையை நீதிமன்றத்தின் முழு நம்பிக்கையை பெறவில்லை. While it is acknowledged that the investigation has been completed and the charge sheet filed, the lapses outlined above. இதனால கோர்ட் என்ன நினைக்குதுன்னா, இந்த சூழலில் நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு நீதி பரிபாலனம் நிலைநாட்டப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற முடிவு செய்தா இந்த விசாரணையை நாங்க சிபிஐக்கு ஒத்திவைக்கிறோம். சரி, இதுல இருக்கு 6 மாசத்துல சிபிஐ முடிக்கணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருங்க, நான் அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கிட்டத்தட்ட 22 பேஜ்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, ஏன்னா இது நேயர்களுக்கு தெரியாது, அதனால நான் சொல்லி முடிச்சேன். இந்த 22 பேஜ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தரப்பாக வைக்கப்பட்ட ஆர்குமெண்ட். ரெண்டாவது பார்ட், அதாவது 16வது பேராகிராஃப் 16க்கு முன்னாடி வரையும் இந்த அரசு தரப்பும் ஆம்ஸ்ட்ராங்கோடைய தரப்பும் வைக்கப்பட்ட வாதங்கள். பேராகிராஃப் நம்பர் 16லேருந்து அந்த பேராகிராஃப் நம்பர் 27 வரையும் கோர்ட்டோடைய அப்சர்வேஷன். இதில் எந்த இடத்துலையும் எனக்கு தெரிந்து தனி மனிதர்கள் பெயரே வரல. ஒரே ஒரு தனி மனிதர் பெயர் தான் வருது, அது செல்வப்பெருந்தகை. அந்த தனி மனிதர் பெயரை மட்டும் எதுக்கு இதுல பயன்படுத்திருக்காங்க? இது விவாதிக்கிறதுனால என்ன நடக்கும்னு தெரியல, இருந்தாலும் பட் நீதிமன்றத்தோட தீர்ப்புனால கேட்கிறேன். இது தாண்டி இன்னொரு விஷயமும் நீதிமன்றம் சொல்லிக்க, அதை நம்ம கவனிக்காம விட்டோம். ஏன்னா நான் அந்த தீர்ப்பை முன்னாடியே படிச்சதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் பல இந்த பாம்பு நீங்க ரெக்கவர் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் இது எல்லாம் பரிமாறப்பட்டது ஹை செக்யூரிட்டி ஏரியாஸ்ன்றாங்க. நீதிமன்றம், மருத்துவமனைகள், அதாவது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் எஸ்டேட், அரசு அலுவலகங்கள், இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியாவில்
எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் எப்படி இந்த மாதிரியான பரிமாற்றங்கள் பண்ணுவாங்க? ரவுடிகள் ஏன் இந்த இடத்துல வந்து பண்ணோம்? அப்ப இந்த இடத்துல யார் மூலியமா இந்த பரிமாற்றங்கள் நடந்தது? இது குறித்து எந்த ஒரு விசாரணையும் போலீசார் நடத்தல. இந்த பின்னணிகள் குறித்து விசாரணையை போலீசார் நடத்தல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லக்கூடிய செல்வப்பிறந்தகை இன்னும் கூட வருவாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நம்ம நினைச்சு பார்க்காத அரசியல்வாதிகள்லாம் இருக்கு. என்னோட அடுத்த கேள்வி அந்த செல்வப்பிறந்தகை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த கேஸ் அடுத்தது இது சிபிஐட்ட போகும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம்? என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கிய அதிமுக்கிய அரசியல் பிரமுகர்கள் கூட விசாரணை வளையத்திற்கு வரணும். அவ்வளோ ஃபேரா சிபிஐ பண்ணிருமா? பண்ணுமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, உறுதியா இல்லை. ஆனால் நடக்கணும்ன்றது விருப்பமா இருக்கு, நடக்கணும். ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த விஷயத்த ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். உலகம் முழுக்க பல கொலைகள் நடந்திருக்கு. மார்ட்டின் லூத்தர் கிங் கொலையா இருக்கட்டும், லும்பும்பா கொலையா இருக்கட்டும், இந்த மாதிரியான கொலைகள்லாம் இவங்க எல்லாருமே வெறும் சாதாரண தனி மனிதர்கள்ல. மால்கம் எக்ஸ் எல்லாம் அந்த கொலைகள்லாம் எப்போ நடக்கும்னா அந்த ஒரு இனம் எழுந்து வரும் பொழுது, இல்லை அந்த இனங்கள் அந்த தலைவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை வேற ஒரு அயல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் பொழுது, வேற ஒரு வெளியால் வந்து அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை கொல்லுவது என்பது ஒரு சர்வதேச முறைமை. அந்த விஷயம்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. நீங்க வெறுமனே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தனி மனித கொலையா பார்க்கக்கூடாது. அது தனி மனித கொலையா பார்ப்பது என்பது நாம் வந்து அரசியல் அறிவற்று இருக்கிறோன்றதா அளவுக்கு ஒப்பானதாகும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா இது அரசியல் படுகொலைன்னு சொன்னபோது நிறைய பேர் நம்மளை வந்து எள்ளி நகையிறாங்க. குறிப்பா இந்த திமுக இணைய ஊப்பிகள்லாம் வந்து இவர் ஒரு ரவுடி, இவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, ஊடகர்கள்ன்ற பேர்ல ஒரு சில ரோப் ஜேர்னலிஸ்ட் வந்து காசு வாங்கியும் காசு வாங்காமலும் பலர் அறிவுஜீவிகள்ன்ற போர்வையில என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குல்லன்னு சொல்லி அவர் இழிவு ரவுடின்றதுதான் உங்களோட அவங்க வந்து மீண்டும் மீண்டும் என்ன முத்திரைக்கு தான் ரவுடி, ரெண்டு பேரும் சண்டை வச்சு எல்லா ரவுடியும் ஒரு நாளைக்கு கத்தியாட்டோம் கைத்தாலே சாவான், இவ்வளவுதானே பேசிக்கா முடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம பேசும்போதெல்லாம் நம்மள ரொம்ப கேவலமா பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் அவர்களை கேவலமாக பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். மக்கள் விரோதமா பேமெண்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு எழுதாதீங்களா, பேமெண்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு பேசாதீங்களா, பேமெண்ட்ல மைண்ட்ல வச்சுட்டு ஊடக வேலையை செய்யாதீங்க, மக்களை மனசுல வச்சுட்டு எழுதுங்க, பேசுங்க. இதுதான் வந்து நான் உண்மையிலே என்னுடைய 25 ஆண்டுகள் நான் சொல்ல தொடர் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக சொல்லியிருப்பேன். உண்மையே மக்களுக்கு தேவையான நீங்கள் செய்தியை கரெக்டாக சொன்னீங்கன்னா இதை விட நல்ல பேமெண்ட்டு நேர்மையான பேமெண்ட்டு எங்கேருந்துமே வராது. கண்டிப்பாக உண்மை. அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மார்ட்டின் இந்த கொலை வழக்கெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஆரம்பித்து முடிச்சது கூட சாதாரண காரணம். நீங்கள் மார்ட்டின் லூத்தர் கிங் கொலை வழக்கு பாருங்க, அதோட வழக்கறிஞர் எழுதியிருக்கிறார். வழக்கறிஞர் எழுதுனதே இருக்கு. லுபும்பா கொலை வழக்கை படிச்சு பாருங்க, அதுவும் ஒரு வழக்கறிஞர் எழுது. இதெல்லாம் வந்து படிக்கும் பொழுது அது அந்த கொலை ஆரம்பிச்சு முடிச்சதும் வந்து ரொம்ப சாதாரண காரணங்களுக்காக கொல்லப்பட்டார், விசாரணை ரொம்ப சர்வசாதாரணமாக முடியும். இதுவும் அப்படியான ஒரு வரலாறு. ஆனால் என்னன்னா இதுல வந்து நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. நீதிமன்றம் தலையிட்டு ஒரு முறையான விசாரணை நடக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த முறையான விசாரணை இதுல நடந்தால் இது எங்கெங்கேயோ போகும். இந்த லிங்க் அந்த எக்ஸிக்யூட் பண்ண விதம் இருக்குல்ல, இந்த கொலையை நடத்திய விதம் அது பக்கா பியூரோக்ராட் மைண்டுங்க. எப்படி ஒரு ரவுடி மெட்டீரியல் ஒரு கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டுச்சுன்னா அந்த அந்த எதிர்த்தரப்பு எங்க பலமா இருக்காரோ அங்க போய் பண்ண மாட்டாங்க. பண்ணா அவங்க எப்படி தப்பிக்கணும்னு யோசிக்கணும், அங்க அவர் பலமா இருப்பாருன்னு யோசிக்கணும். அப்படியே புல்லுருவிகளோட ஒரு ஆதரவு கூட கிடைச்சிச்சு, துரோகிகளோட ஆதரவு கிடைச்சிச்சுன்னா கூட அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது? பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எட்டி போற தூரத்துல போலீஸ் ஸ்டேஷன். அவர் எவ்வளவு பலமான ஆளு அந்த பகுதியிலன்னு தெரியும். ஒருவேளை அவர் எங்கன்னா போற வழியில கொல்லப்பட்டிருந்தா கூட இதெல்லாம் கூட நான் நம்பியிருப்பேன். அந்த வெரி இன்சிடென்ட், அந்த கொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுது. அது பக்கா பியூரோக்ராட் மைண்ட். நீங்க போங்க, எவன் ஜொமேட்டோ பனியனை எவன் கொடுத்தான்னு பார்க்கணும்ல. உங்க எல்லாருக்கும் யாரா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா? ஒரு ரவுடி பையன் எப்படி இதெல்லாம் பண்ணுவான்? பொன்னை பாலுன்ற ஒரு அட்டு ரவுடி அவன் எப்படி உங்களுக்கு உட்கார்ந்து அந்த பாக்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணி அவ்வளோ அழகா பனியன் வாங்கி கொடுத்து அவ்வளோ அழகா உங்களுக்கு எல்லாம் வண்டி யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா? இது எல்லாம் எவ்வளவு சந்தேகம் ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்க எப்படி தப்பிச்சு போனீங்க? அங்க இருந்து G3 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எப்படி போனீங்க? கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, நடுவில் அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒருத்தர் போட்டுட்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிச்சிட்டு
அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் கூட சரண்டர் பண்ணிருக்கலாமே. அப்ப இதெல்லாம் ஏன் விசாரிக்கல? இல்ல அதுதானே சொல்றாங்க, the greater conspiracy நீங்க விட்டீங்களேன்னு தான் சொல்றேன். broad daylight, ஒரு பட்ட பகல் வெட்ட வெளிச்சமான ஒரு நேரத்துல, ஒரு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல, பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில, முதல்வரோட தொகுதி அது, அதையெல்லாம் தாண்டி முதல்வரோட சட்டமன்ற தொகுதி, அந்த இடத்துல இப்படி ஒரு கொலை நடத்திட்டு, ஏங்க நீங்க அவர் வீட்டுல இருந்து பேப்பர் மில்ஸ் ரோடு ரொம்ப கிட்ட, மெயின் ரோடு, எந்த பக்கம் போனாலும் மெயின் ரோடு, வலது பக்கம் போனாலும் கொஞ்சம் தூரத்துல மெயின் ரோடு, இடது பக்கம் போனாலும் கொஞ்சம் தூரம், இந்த இடத்த ஒரு ரவுடி மெட்டீரியல் தேர்ந்தெடுக்காதுங்க. ஓகே, அப்படியே தேர்ந்தெடுத்தாலும் அது அதிகார துணை இல்லாம அந்த இடத்த வந்து கொலை செய்வதற்கு முடிவு செய்யாது. இதுதான் முக்கியமான காரணம். அப்ப அது யார்? இதெல்லாம் இந்த எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம, ஜிஹெச்ல ஓமந்தூரார்ல பணம் இது வச்சு, ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள பாம்பு டிரான்ஸ்பர் ஆச்சு. எப்படி, எந்த தைரியம், யாரு கொடுத்தா அந்த தைரியம், யார் மூலம் வந்துச்சு அது? இதுதானே நீதிமன்றம் கேட்குது. இப்ப இதை நான் கேட்டா உங்களுக்கு வந்து ஜாதி பாசம், அந்த பாசம், நீங்க வந்து அதிமுக கிட்ட காசு வாங்கிட்ட, பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்ட, எதனா பண்ணிட்ட, திமுக வெறுப்பு. என்ன திமுக வெறுப்பும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன, நம்மளுக்கு நீதி தானே இது. இப்ப இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு கொலைங்க, என் தலைவன் ஒருத்தன் செத்து போயிருக்கிறான், என் தலைவன் இறந்திருக்கிறாரு, என்னதான் அவரால் பலன் பெற்ற எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இந்த ஒரு கொலையில நீ ஒரு ஃபேர்னா இன்வெஸ்டிகேஷன் நடத்தாம உங்களோட அரசியல் லாபங்களுக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணி, அந்த என்கவுண்டர் ஏன் நடந்ததுன்ற கேள்வி வருது. அது நீதிமன்றமே கேட்டிருக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டார், மாண்புமிகு நீதியர் ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டார், என்ன சொல்ல விரும்புது? ஒரு என்கவுண்டர், ரெண்டு என்கவுண்டர் தான் கேட்டாங்க. என்ன சொல்ல விரும்புது, மக்களுக்கு என்ன உணர்த்த விரும்புறீங்க இது மூலம் கேட்டாங்க. ஊடகங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு, ஐடென்டிபிகேஷன் பரேட் ஏன் நடத்தல, அப்பவுமே கேட்டோம், இப்ப கேட்கிறோம். அவ்வளவு எரிச்சல். உட்கார்ந்துட்டு இங்க பாருங்க, அவளுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், தெரிஞ்சா இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசியிருப்பேன், நீ இருக்கும்போது 500 1000 வாங்கின கதைலாம் தெரியாதா? யார் யாருக்கிட்ட எவ்வளவு காசு வாங்கினது தெரியாதா? இல்ல அவர்கள் அந்த அதே குற்றச்சாட்டை நம்மளும் வைக்கிறது நாட் பி ஃபேர். இல்ல இது ஃபேர். ஏன் ஃபேர்ன்றனா, நீங்க அவ்வளவு மன்னிப்பு கேளுன்ற மக்கள் கிட்ட. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லிடுச்சுல, உங்களுக்கு நீதிமன்றம் தானே பஸ். ஆமா, போலீஸ் சொன்னதை வச்சுட்டு சொன்னீங்களா, நான் அப்போதே என்ன சொன்னேன், இது ரவுடி கொலை என்று சொன்னேன், நான் போலீஸ் என்ன சொல்லிட்டு சொன்னல, போலீஸ் சொன்னதை மறுத்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப நீ சொல்லு, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு. யார் யாரெல்லாம் பேசுனீங்களோ மன்னிப்பு கேளுங்க. யார் யாரெல்லாம் சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களாம் கூட மன்னிப்பு கேட்கணும். அது தலித் அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். இது வந்து சிபிஐ விசாரணை கேட்பது அரசியல்னு சொன்னாங்களா, செல்வப்பிரந்தைகள் இருந்து எல்லாருமே சொன்னாங்களா, அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேளுங்கன்ற. அண்ணன் கூட தான் கேட்டாரு. ஆமா, அவரும் தான் கேட்டாரு. தப்புங்க, அது கேட்டு அப்படி சொல்லிருக்கூடாதுல்ல. கேட்டு போட்ட என்ன இருக்கு? ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? இத்தனைக்கும் மாண்புமிகு நீதியர் வேல்முருகன் அவர் மேல வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவருடைய ஸ்ட்ரிக்ட்னஸ், அவர் சும்மாலாம் ஒரு சூப்பர் ஜட்ஜிங் அவரு. ஆமா, சாதாரணமாலாம் கொடுத்துட மாட்டார் ஒரு உத்தரவை. அவருக்கு தெரியும், அவர் ரொம்ப குருஷியலா பார்க்கக்கூடியவங்க எல்லா விஷயத்தையும். அப்ப இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், இப்ப எல்லாரும் பகிரமா மன்னிப்புகளுங்க. மத்த பிரச்சனை பல விஷயங்களை மறந்துட்டோம். அதனாலதான் ரொம்ப முக்கியமா இதை பேசணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்ற. உங்க ஆட்சியில நடந்த ஒரு பட்ட பகல்ல நடந்த ஒரு அரசியல் படுகொலைக்கு இன்னைக்கு நீங்க நடத்தின விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லைன்னு நீதிமன்றம் இந்த விசாரணையை வந்து முகமையை மாத்திருக்கு. நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, இதுல அரசியல் காரணங்களுக்காக பல பிழைப்பு. இதுலலாம் ரொம்ப ஹர்ட் ஆனது யார் தெரியுங்களா? ஒருத்தர் பெரும் பொருளையே இழந்தார். அவர் பேர் வந்து இயக்குனர் ரஞ்சித். ஓகே, என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா அவரை? அவர் சிபிஎஸ் உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு பக்குவம் பத்தாது, எதுவும் பத்தாது, இன்னைக்கு உன் பக்குவம் தெரிஞ்சிச்சு. இவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கே தான். அந்த பிரச்சனை வரும், மக்களோட அரசீற்றம் கூட எழாம பார்த்துக்கிட்டாங்க. ரவுடி 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 ரவுடின்னு சொல்லி, ரவுடி கொலை தானப்பா அப்படின்னு மக்கள் கண்டு காணாம போனோம். இவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கே எப்படின்னா, அந்த பிரச்சனை வந்த போது இப்பத்திக்கு இதை எதனா பேசி இதை வந்து மக்கள் மத்தியில இருந்து திசை கடத்தி விடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நீதிமன்றத்தில் நம்ம அடி வாங்கினா என்ன, கொட்டு வாங்கினா எல்லாம் மறந்துடுவா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே தான் இதுலயே நடந்தது. கொலை நடந்த போது அந்த 1 மாசம் எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட், நல்ல செம பேமெண்ட் போட்டு நல்லா வெளுத்து விட்டாங்க.
நல்லா கொடுத்தாங்க. ஆனா இப்ப எவ்வளவுமே வாய் திறக்கல, எந்த ஊடகமும் வாய் திறக்கல. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். வணக்கம். தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி. தேங்க்யூ.